இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குடும்ப தலைவிகளுக்கும், அவர்கள் ஆரோக்கியத்திற்கும், அதேபோல அவர்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தா, நிச்சயமா குடும்பத்துடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாம, சந்தோஷமும் நிலைச்சிருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அதனால அதுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம்? நமஸ்காரம். ரகசிய உண்மைகள் நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் வேதவாஸ்து பிச்சுமணி சம்பத், ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட். இப்போ ஜெனரலாக வாஸ்து அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே வடகிழக்கும் தென்மேற்கும் மென்னுக்கான ஒரு இடம், அதான் ஆம்பளைங்களுக்கான ஒரு இடம். தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்களுக்கான ஒரு இடம். இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமோ இல்லை ஒரு ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சப்ஜெக்டே கிடையாது. வெரி வெரி சிம்பிள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டான ஒரு விஷயம். தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்களுக்கான இடம். இப்போ லாஜிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வகுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா, பெண்கள் மேக்சிமம் அவங்க தான் சமைக்கிறது உண்டு. என்னதான் நல தமயந்தி ஆண்களாக இருந்தாலும், குடும்பம் அப்படின்னு வந்துட்டால் நமக்கு சமைக்க போகிறது வந்து பெண்கள் தான் மேக்சிமம். அந்த பெண்கள் தென்கிழக்குலேயும் வடமேற்குலேயும் இருந்து சமைக்கிறது சாலச் சிறந்தது. ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக எங்களுடைய கன்சல்டன்ஸும் சரி, எங்களுடைய கன்சல்டேஷன்ஸ்லையும் சரி, நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிச்சன் அப்படின்னு வந்துட்டாலே, அதாவது சமையலறை அப்படின்னு வந்துட்டாலே அது தென்கிழக்கு சார்ந்து தான் இருக்கும். தென்கிழக்கு சார்ந்து ஏன் வரணும் அப்படின்றது அதுக்கான ஒரு விளக்கமும் நான் தரேன். செகண்ட் ஆப்ஷன், தென்கிழக்கில் வரவே முடியாது. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுடைய வீடு தெற்கு பார்த்து இருக்குது, தெற்கில் உங்களுக்கு வந்து உச்சத்தில் வாசல் வரணும் அப்படின்னா கிழக்கு சார்ந்து வரும். அந்த இடத்துல நம்ம வந்து கிச்சன் வைக்க முடியாது, எங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அங்கேயும் டிசைன் பண்ணலாம், பட் அவுட் ஆஃப் சில விஷயங்கள் நம்ம அப்போ செகண்ட் ஆப்ஷனாக கொடுக்கக்கூடியது வந்து வடமேற்கு தான், அதாவது நார்த்தும் வெஸ்ட்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ தென்கிழக்கு மட்டும்தான் கிச்சன் வர்றது சிறந்தது. இப்போ நிறைய கன்சல்டன்ட்ஸ், நிறைய வாஸ்து நிபுணர்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கிச்சன் வந்து எங்கன்னா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது எங்கெல்லாம்னா தென்கிழக்கு இல்லைன்னா நம்ம வடமேற்கில் வச்சுக்கலாம், இல்லை சிலர் வந்து கிழக்கு நடுப்பகுதியில் வச்சுக்கலாம் சொல்லுவாங்க, தெற்கு நடுப்பகுதியில் வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க, விச் இஸ் அப்சல்யூட்லி ராங். அது வந்து மிக மிக தவறான ஒரு விஷயம். தென்கிழக்கு அப்படின்றது வந்து அது வந்து நெருப்புக்கான ஒரு இடம். இந்த நெருப்பு நீ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது நம்ம உடம்பில் வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த வயிறுன்னு நம்ம சொல்லும்பொழுது அந்த இடத்துல வந்து டெக்னிக்கலாக மெடிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, அதில் வந்து 3 அமிலங்கள், அதாவது ஆசிட்ஸ் இருக்கும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அப்புறம் அதுவும் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ரெனின், பெப்சின் அப்படின்ற ஒரு 3 விஷயங்கள் இருக்கும். இதுதான் நம்ம சாப்பிடுகின்ற, நம்ம உண்ணுகின்ற உணவை வந்து ஜீரணம் பண்ணி, அதாவது பிரேக் பண்ணி, பைல் அப்படின்ற ஒரு செக்ரீஷன் லிவர்லேருந்து வந்து அதை பிளெண்ட் பண்ணி தான் டைஜஷன் ஆகி மீதியை எலிமினேட் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தென்கிழக்கு மட்டுமே சார்ந்தது. தென்கிழக்கில் மட்டும்தான் வந்து நிச்சயமாக அடுப்பு எரிய வேண்டும். அதுலேயும் தென்கிழக்கு கிச்சனில் தென்கிழக்கு மூலையில் இந்த மேடை அப்படின்ற ஒரு விஷயம் கிழக்கில் வந்துடுது அப்படின்னா, அது வந்து தென்கிழக்கு சார்ந்த அந்த ரூமில் தென்கிழக்கு கிச்சனில் தென்கிழக்கில் ஓரத்தில் அடுப்பு வைக்க வேண்டியது, கேஸ் ஸ்டவ் வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இன்னும் முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, தென்கிழக்கு கிச்சனில் வடகிழக்கில் நமக்கு வந்து ஜன்னல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். இந்த கிச்சனில் ஜன்னல் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, சூரிய ஒளி அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப வைட்டலான ஒரு விஷயம். வாஸ்துக்கும் சரி, ஜோதிடத்திற்கும் சரி, இந்த சூரிய ஒளி உள்ளே பிரவேசிக்கிறது, அதாவது உள்ளே வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ளே வருது அப்படின்னா ஒரு வீட்டு உள்ள ஆரோக்கியம் அப்படின்றது வந்து இன்றியமையாத ஒரு விஷயமா சிறப்பாக இருக்கும். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் எப்பயுமே சொல்லுவாங்க, சூரியன் புகுந்த வீட்டில் வந்து டாக்டர் புக மாட்டார், அவசியம் இருக்காது, டாக்டர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது நமக்கே தெரிஞ்ச ஒரு சொற்சுடர். அதனால் சூரியன் வந்து ஏன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படின்றது வந்து ரொம்ப பிரதானமாக இருக்குது. இந்த சூரியனுடைய பிரவேசத்தில் நம்மளுடைய உடம்பு எப்போ எக்ஸ்போஸ் ஆகுதோ, நம்ம உடம்பே வந்து இந்த விட்டமின் டியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். நம்ம போய் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய மக்கள் வந்து டெஃபிஷியன்சினால் டேப்லெட் ஃபார்மில் வந்து விட்டமின் டியை சாப்பிட்றாங்க.
விச் இஸ் அன்னெசரி. ஒரு வீட்டில் வந்து சூரியன், அதுக்கு தான் நான் எப்பயுமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோவில் கூட சொன்ன ஒரு விஷயம் வந்து, வடக்குலேயும் கிழக்குலேயும் ஜன்னல்கள் மிக மிக முக்கியம். வடக்குனா கிழக்க ஒட்டியும், கிழக்குனா வடக்க ஒட்டியும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ரூலாக நான் சொன்னேன். அதில் ஒரு 6 ரூலில் ஒரு ரூலாக சொன்னேன். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு கிச்சன், தென்கிழக்கு கிச்சன் அப்படின்னு வரும்பொழுது அதில் வந்து நமக்கு மேடை வந்துடும். அந்த மேடையில் சிங்க் அப்படின்றது வந்து வடகிழக்கில் தான் வரணும். அந்த சிங்க்குக்கு நேர் மேலே இந்த ஜன்னல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கணும். அந்த ஜன்னல் வந்து எப்பயுமே நம்ம வந்து சிறுசாக போடுறது நல்லது. இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறது வந்து சிம்னி அப்படின்றது நம்ம வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். இந்த சிம்னி அப்படின்றது ஒரு விஷயம் வந்து இந்த தென்கிழக்கு கிச்சனில் தென்கிழக்கில் வரக்கூடிய ஸ்டவ்வுக்கு மேலே சிம்னி வச்சு அதனுடைய எக்ஸாஸ்ட் வெளில போனோம் அப்படின்னா அது அவசியம் வந்து தெற்கு பக்கமாக கிழக்கு சார்ந்து தான் இருக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு ரூல். மேடை தாராளமாக போட்டுக்கலாம். இன்றைக்கி வளர்ந்து வரும் விஷயங்களில் ஐலேண்ட் கிச்சன் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஐலேண்ட் கிச்சன் தாராளமாக பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா அப்படின்னா அது சென்டராக வந்துடும். 4 பக்கமும் வந்து நமக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். மேடை அப்படின்ற ஒரு விஷயம் வராது. நம்ம எல்லாருமே தவறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த மிடில் கிளாஸ்லேயும் சரி, அப்பர் மிடில் கிளாஸ்லேயும் சரி என்ன அப்படின்னா, இந்த 2 சிலிண்டர் வச்சுருக்கவங்க வீட்டில் நிச்சயமாக வந்து 2 சிலிண்டரும் ஒன்றா வைப்பாங்க. இந்த ஒரு தவறு மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு சிலிண்டர் மட்டும் நம்மளுடைய கிச்சன் உள்ள யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஸ்டவ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சிலிண்டர் மட்டும், கனெக்டட் சிலிண்டர் மட்டும் வச்சுக்கோங்க. இன்னொரு சிலிண்டர் எக்காரணம் கொண்டும் கிச்சன் உள்ளே வைக்காதீங்க. இது பக்கத்து ரூமில் மேபி தெற்கு சார்ந்து மேற்கு சார்ந்து வச்சுக்கோங்க. அதாவது வடகிழக்கு ரூம்லேயோ இல்லை தென்மேற்கு ஹால்லையோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டும் 2 சிலிண்டர்கள் ஒன்றா வச்சுக்காதீங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த முரங்கள் 2ம் ஒன்றா இருக்கக்கூடாது. அதே மாதிரி துடப்பம் 2ம் ஒன்றா இருக்கக்கூடாது. அதற்கு அப்பாற்பட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்குது, கணவன் மனைவியுடைய அந்யோன்யம், அதாவது பேச்சுவார்த்தை இல்லை, எதுக்கெடுத்தாலும் வந்து ஒரு பெரிய சண்டை நீண்டுட்டே போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த சிலிண்டர் மட்டும் நீங்கள் மாற்றி வச்சு பாருங்கள். இம்மீடியட்டாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். ஒரு நல்ல ஒரு உறவும் சிறப்பான ஒரு அந்யோன்யம் நிச்சயமாக ஏற்படும். எப்பயுமே பெண்கள் சமைக்கும்பொழுது அவசியம் ஒரு மியூசிக் கேட்டுட்டு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவும் சிறப்பாக சுவையாகவும் இருக்கும். அதை உண்பவர்களுக்கும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் அப்படின்றது எங்களுடைய ஆண்டாள் வாசுடைய ஒரு ஃபைன் ரீசர்ச் ஃபைண்டிங்கு. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமல்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக சிறப்பான வாழ்வாங்கு வாழ இது ஒரு உறுதுணையாக இருக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.